ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சி ப்ரோக்ராமிங் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து கால்குலேட்டர். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ கம்ப்ளீட் த கால்குலேட்டர் ப்ரோக்ராம் வித் பேசிக் ஆப்ரேஷன். ஸோ பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இந்த கால்குலேட்டர் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணும். எதுக்கு மேலேனா ஆன் டாப் ஆஃப் டூ நம்பர்ஸ் யூஸிங் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இன்புட் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் இது N1 வச்சுக்கோங்க, இது N2 வச்சுக்கோங்க. அது கூட ஒரு ஆப்ரேட்டர் கொடுப்பாங்க, அது வந்து கேரக்டர். ஸோ இது வந்து ஒரு ஓபின்னு வேரியபிள் வச்சு. ஸோ என்ன பண்ணால் N1 N2 இது ரெண்டுத்துக்கும் இந்த ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணி வர ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் N1 இங்கே பார்த்தீங்கன்னா 45, N2 வந்து 45. ஸோ 45 + 45 வந்து நமக்கு 19 டிஸ்பிளே பண்ணணும் அவுட்புட்டை. இன்னொரு ட்ரிக்கி பார்ட் என்னன்னா, 90 வந்து நீ நார்மலாக இன்டிஜர் டிஸ்பிளே பண்ணக்கூடாது. இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா டாட் 6 டிஜிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவுட்புட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து என்னென்ன ஆப்ரேட்டர்னா இந்த 5 ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான். அதை தவிர வேறு எதனா அடிஷ்னலாக டாலர், கேரட் சிம்பிள், ஹேஷ் சிம்பிள் இந்த மாதிரி ஏதாச்சும் சிம்பிள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ணனா அது வந்து இன்வேலிட் ஆப்ரேட்டர்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இன்வேலிட் ஆப்ரேஷன். ஸோ இந்த டாலர் கொடுத்துருக்காங்க, டாலர் வச்சு நான் எதுவும் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து இன்வேலிட் ஆப்ரேஷன் பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் நார்மலாக $50.17 போட்டு 00 மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். இது வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கணும். இதில் வந்து எஜுகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். நம்ம ப்ரோக்ராம் டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட். ஸோ நமக்கு அந்த ஓரியேட்டர் ஃபைல் மட்டும் போதும், stdio.h. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டன் டைப் வந்து இன்டிஜர். ஸோ இன்ட் மெயின் கொடுத்துருங்க. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் 3 இன்புட் வாங்கணும், 2 ஆப்ரேட்டர், தட் இஸ் 2 நம்பர், ஒரு ஆப்ரேட்டர். ஸோ நம்பருக்கு வந்து இன்டிஜர் வேல்யூ அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இன்ட் N1, N2. ஆப்ரேட்டர் வந்து கேரக்டர் இன்புட் வாங்கலாம். ஸோ கேர் ஓபி. ஸோ நம்ம ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ வருது. ஸோ அப்போது வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணும்போது ஃப்ளோட் வேரியபிளாக போட்டுக்கலாம். ஃப்ளோட் ரிசல்ட். நம்ம இன்புட் வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்கேனப் யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் இன்புட் வாங்கிக்கோங்க. %d. ஸ்டோர் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து $N1. செகண்ட் நம்பர் %d, $N2. ஸோ இன்னொரு ட்ரிக்கி பார்ட் என்னன்னா, ஸ்கேனப் யூஸ் பண்ணும்போது கேரக்டருக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ட்ராபேக்னா, ஸோ N1 45 கொடுத்துருக்காங்களா, அதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் இருக்குமா, N2 45 கொடுத்துருப்பாங்க, நியூ லைன் இருக்கும். இதுக்கப்புறம் நான் ப்ளஸ் வாங்கினா என்ன ஆகுனா, இந்த ஸ்கேனப் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ளஸ் எடுத்துக்காது, இதுக்கு முன்னாடி இருக்கிற நியூ லைன் கேரக்டர் மட்டும்தான் எடுத்துக்கும். இது வந்து ஒரு பெரிய லாஜிக். நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா அது என்ன பர்சன்ட் தெரியும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கேரக்டர் மிடில் வாங்குறீங்களோ ஒரு ப்ரோக்ராமில் இன்புட்டாக, அப்போ வந்து நீங்கள் ஸ்கேனப் வந்து டைரெக்டாக %c போடாதீங்க. அந்த என்ட்ரு நியூ லைன் கேரக்டர் நான் டிஸ்கார்ட் பண்ணணும்னா நான் வந்து ஸ்பேஸ் %c மட்டும்தான் யூஸ் பண்ணி ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணால் அந்த என்ட்ரி கீயை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இது ஒரு ட்ரிக் ஃபார் கெட்டிங் கேரக்டர் வேல்யூ இன் த மிடில் ஆஃப் எனி இன்புட். இதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச். ஸோ ஆப்ரேட்டரை பேஸ் பண்ணி நான் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேஸ் இருக்கும். ப்ளஸ் இருக்கலாம் ஒரு கேஸ், மைனஸ் இருக்கலாம், தேர்ட் கேஸில் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கலாம், ஃபோர்த் கேஸில் வந்து ஸ்லாஷ் இருக்கலாம், அண்ட் ஃபிஃப்த் கேஸில் வந்து மாடுலோ. இது தவிர மிச்சம் எது வந்தாலும் இந்த டிஃபால்ட் டெஸ்ட் கேஸ். ஸோ டிஃபால்ட் டெஸ்ட் கேஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்வேலிட் ஆப்ரேஷன் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ பிரிண்ட் இன்வேலிட் ஆப்ரேஷன். இந்த ப்ராப்பராக அந்த ஸ்பெல்லிங் அண்ட் தென் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் எல்லாம் பார்த்தீங்க, இல்லாட்டி உங்கள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகாது. இன்வேலிட் ஆப்ரேஷன் டாட் ஃபாலோட் பை நியூ லைன். எதுக்காகனா, ஸோ இந்த இன்வேலிட் ஆப்ரேஷன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் தான் ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ப்ராப்பராக நியூ லைனும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேசிக் லாஜிக் தான். ப்ளஸ்ஸாக இருந்தால் ரிசல்ட்டில் வந்து N1 + N2. ஸோ ஒரு கேஸுக்கும் ப்ராப்பராக பிரேக் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு n1 minus n2 break. தேர்டுக்கு வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு n1 multiplied by n2 ஒரு பிரேக். ஸ்லாஷுக்கு வந்து இங்கே தான் ஒரு ட்ரிக்கி பார்ட். ஸோ நம்ம முன்ன படித்த வரைக்கும் ஸ்லாஷை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்பரண்டுமே வந்து இன்டிஜராக இருந்தால் டெசிமலை ட்ரங்கேட் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டெசிமல் வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம்னா எதர் ஃபர்ஸ்ட் ஆப்பரண்டை ஃப்ளோட் டைப் கேஸ் பண்ணுங்கள், இல்லை செகண்ட் ஆப்பரண்டை ஃப்ளோட்டாக டைப் கேஸ் பண்ணுங்கள், இல்லை ரெண்டு ஆப்பரண்டும் ஃப்ளோட்டாக டைப் கேஸ் பண்ணுங்கள். நாட் அன் இஷ்யூ. ஸோ இது ஃப்ளோட், இது ஃப்ளோட். இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகும், இல்லாட்டி பார்ஷியல் டெஸ்ட் கேஸ் மட்டும்தான் பாஸ் ஆகும். பிரேக். Again result equal to n1 modulo n2 then break. ஸோ ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் சுவிட்சுக்கு தாண்டி நம்ம ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது அவங்க கொடுத்துக்க அதே ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுங்க. ரிசல்ட்டு கோலன் n1 ஆப்ரேட்டர் n2 ஈக்குவல் டு ரிசல்ட். இதே ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகும். ஸோ பிரிண்டர் ரிசல்ட் கோலன் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு வந்து n1 பிரிண்ட் பண்ணோம். ஸோ %d. செகண்ட் வந்து ஆப்ரேட்டர் வந்து கேரக்டர். ஸோ %c. தேர்டு வந்து இன்டிஜர். ஸோ %d ஈக்குவல் டு ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஸோ %f. ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டேட்டா டைப்பை ப்ராப்பராக அசைன் பண்ணால் மட்டும்தான் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டிக்கு வந்து n1, செகண்ட் கேரக்டர் வந்து ஆப்ரேட்டர், தேர்டு வந்து n2, ஃபோர்த்து வந்து ரிசல்ட். ஸோ ஃபுல்லாக முடித்த உடனே ரிட்டர்ன் 0 ப்ராப்பராக சப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி உங்களோட ப்ரோக்ராம் வந்து கம்பைலேஷன் எரர் வரும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நம்ம போட்ட ப்ரோக்ராம் கரெக்டாக இல்லையான்னு. இங்கே செமிகோலன் மிஸ் ஆகியிருக்கு. ஓகே, இருக்கா? ஸோ என்னோடய ப்ரோக்ராம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது சம் பண்ணி 90 வருது. பர்சன்டேஜ் யூஸ் பண்ணும்போது மாடல் அப்ளை பண்ணும்போது ரிமைண்டர் இல்லை. ஸோ 0.00. இதுக்கப்புறம் இடன் டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா டாலர் கொடுத்துருப்பாங்க. டாலர் வந்துச்சுன்னா இன்வேலிட் ஆப்ரேஷன். ரிசல்ட் வந்து நம்ம 0ன்னு டிஸ்பிளே பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். Okay, thanks for watching. Happy coding.